தலைவர் எவ்வழியோ தானும் அவ்வழிதான் என்று தான் தலைவராக ஏற்றுக்கொண்ட செங்கொடி போராளி தோழர் ஜீவா வழிவந்து அவருடைய கொள்கையை முன்னெடுத்து இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் புதுக்கோட்டையில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக டியூஷன் சென்டர் தொடங்கி கல்வி பணியில் பள்ளியையும் நடத்தி வரும் திரு கே.டி. கந்தசாமிக்கு வயது 73 ஆகிறது. இவரிடம் கல்வி பயின்ற மாணவர்களின் எண்ணிக்கையை அவ்வளவு எளிதில் எண்ணிவிட முடியாது. இன்றைக்கும் மத்திய மாநில அரசு பணியை ஏராளமானோர் அலங்கரித்து வருகின்றனர். ஆனால் என்னவென்றோ துரதிர்ஷ்டம், கல்வியை போதித்த கந்தசாமியோ இன்று வறுமையின் பிடியில் சிக்கி தவித்து வருகிறார். நண்பர்கள் ஏராளமாகவும் மாணவர்களை ஆளுதிறன் உள்ளவர்களாகவும் ஆக்கிய கந்தசாமி இன்று உடல்நிலை சரியில்லாமல் போதிய மருத்துவ சிகிச்சை பெற முடியாமல் வாடகை வீட்டில் தன்னுடைய குடும்பத்தினருடன் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்து போராடி வருகிறார். அவருக்கு உதவிட ஆட்கள் யாரும் இல்லாதது மிகுந்த கவலையை உண்டாக்குகிறது. வயது 73 ஆனாலும் தன்னுடைய கடைசி காலம் வரை ஓடோடி உழைத்து சம்பாதித்து தன்னை சார்ந்து உள்ளவர்களுக்கு மட்டுமின்றி இந்த சமூகத்திலும் நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தாமாக தேடிச் சென்று ஆங்கில கல்வியை வீடு வீடாக சென்று போதித்தவர் கந்தசாமி. எழுத்தறிவை போதித்தவன் இறைவன் என்போம் நாம். கந்தசாமியோ எழுத்து அறிவையும் தாண்டி பல்வேறு புத்தகங்களையும் வெளியிட்டு வந்துள்ளார். அவர் இறுதியாக கலைமுரசு என்ற மாத இதழையும் நடத்தி வந்தார் என்பது தங்களின் பல பேர் அறிந்திருக்க கூடும். இன்றைய அவருடைய மருத்துவ உதவிக்கு அவரே முன்வந்து உதவி எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அவரின் நண்பர்கள் சிலர் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றனர். அது போதவில்லை. நல்ல உள்ளம் படைத்த புதுக்கோட்டை நண்பர்கள் அவரது குடும்ப வறுமை மறைய தங்களால் முடிந்த உதவிகளை அவரது குடும்பத்தாரின் இந்த 63 820 61 30 8 என்ற நம்பரில் தொடர்பு கொள்ளுமாறு புதுகை வரலாறு கேட்டுக்கொள்கிறது. புதுகை வரலாறு நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இப்பொழுது நம்மிடையே எய்ம் நர்சரி அண்ட் பிரைமரி கல்வி நிறுவனத்தின் தாளாளர் கந்தசாமி ஐயா நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கலந்துரையாடுவோம், வாருங்கள். ஐயா வணக்கம். உங்களை பற்றியும் உங்களோட கல்வி பணி பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. என்னுடைய பெயர் கே.டி. கந்தசாமி. எய்ம் நர்சரி ஸ்கூல் திருவப்பூரில் நடத்தி வருகிறேன். கேடிசி என்ற ஆங்கில பள்ளி தொடங்கி டி. ராஜேந்தரால் தொடங்கப்பட்டது. கேடிசியும் நடத்தினேன், விவேகானந்தா பள்ளியும் நடத்தினேன். இது ஒரு புறம். அடுத்தபடியாக பள்ளிக்கூடத்தை மட்டும் சொல்லி வருகிறேன். முதலாக பள்ளிக்கூடங்கள் புதுக்கோட்டையில் பரவும் பொழுது அதில் என்னுடைய பங்கும் உண்டு. நான் பல அரசியல் பணிகள் எல்லாம் செய்தேன். கம்யூனிஸ்டில் தலைவராக, நகரச் செயலாளராக, பாலநகர் உருவாக்குவதில் இது போன்ற அரசியல் பணிகளும் அதிகம் செய்திருக்கிறேன். இதற்கு மத்தியில் மீண்டும் பள்ளிக்கூடம் நடத்த கேடிசி என்ற கார்ல் மார்க்ஸ் டியூஷன் சென்டர், ஒரு மிகப்பெரிய டியூஷன் சென்டர் நடத்தினேன். அந்த டியூஷன் சென்டர் தான் புதுக்கோட்டையில் நம்பர் 1 டியூஷன் சென்டர் என்று எல்லாரும் பாராட்டப்பட்டது. அந்த டியூஷன் சென்டரில் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, ருசியன் மொழி அத்தனைக்கும் ஆசிரியர்கள் போட்டு நடத்தினேன். அதை இல்லாமல் பாலிடெக்னிக் கோர்ஸ், டெய்லரிங், எம்ப்ராய்டரிங், டிராயிங், பாலிடெக்னிக் கோர்ஸ் இது போன்று ஒரு மினி யூனிவர்சிட்டி போல் நடத்தினேன். அதுதான் புதுக்கோட்டையில் அதிகமான பேரை உருவாக்கியது. அது மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் டியூஷன் சென்டரை பூரா ஒன்றாக சேர்த்து அதற்கு தலைவராக நான் இருந்தேன் 2 வருடங்கள். அதற்கு பிறகு வேண்டாம் என்று சொல்ல பிறகு இப்பொழுது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியினுடைய சிண்டிகேட் உறுப்பினராக இருக்கக்கூடிய சுப்பையா அவர்களை பார்க்க சொன்னேன்.
இப்படி நம்மளுடைய பள்ளி வரலாறு ஒரு பக்கம், சோசியல் சர்வீஸ் ஒரு பக்கம், நாடு என்ற ஒரு பத்திரிகை சிற்றிதழ் நடத்தினேன். இப்பொழுது கலைமுரசு நடத்துகிறேன். இன்னும் பல பத்திரிகைகளில் நான் கௌரவ ஆசிரியராக இருக்கிறேன். வளர்மதி என்ற பத்திரிகையில் இருக்கிறேன். இதுபோன்று இலக்கிய பணியிலும் கூட இருக்கிறேன். அரசியல் பணியிலும் உண்டு, பத்திரிகை துறையிலும் உண்டு. அதேபோல் 1985 அக்டோபர் 2 செப்டம்பர் 11 முதல் அக்டோபர் 2 வரை மிகப்பெரிய பாத யாத்திரை நடந்தது. உலகம் முழுவதும் சமாதான யாத்திரை நடத்தும் பொழுது தென்பகுதியான தமிழகத்தில் ஒரு பெரிய நடந்தது. அதில் நாவலாசிரியர் பொன்னிலன் தலைமை தாங்கினார். அதில் 26 பேர்களில் நானும் ஒருவன். அதை படம் பிடித்தது, பதிவு செஞ்சது எல்லாமே நான். அதில் அதிகமான ஜேர்னலிஸ்டாக இருந்ததும் நான். அந்த விஷயம் தமிழ்நாடு பூரா பரவி எல்லோருக்கும் மதிப்பளித்தது. அந்த நேரத்தில் மாணவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது மதுரை தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் டீனாக மற்றபடி ஒர்க் பண்ணுகிறார்கள். அவர்கள் என்னை வரவேற்றதாக சொல்கிறார்கள். இது போன்று பல விஷயங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி நிறைய விஷயங்களுக்கு காரணமாக இருக்கிறேன். நான் பல்வேறு துறைகளில் கால் பதித்துள்ளேன். ஆனால் இயல்பாக நான் ஒரு பொது உடைமைவாதி, காந்தியவாதி. அதாவது சாய்மாதா பிருந்தாதேவி அவர்கள் ஒரு இல்லம் நடத்தி வருகிறார். அந்த இல்லத்தில் அவர்கள் உறவினர்கள்லாம் ஒதுங்கி விட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு நான் உதவி செய்தேன். அந்த உதவி செய்தது பின்னால் அந்த அம்மா இறந்து விட்டார்கள். பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஆதீன கர்த்தா தயானந்த சந்திரசேகரன் அவர்களை நியமிக்க வேண்டும் வந்து ஒரு குழு அமைத்தோம். அதில் நான் செயலாளராக இருந்த அவரை அமைத்தோம். அந்த நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சியாக நடைபெற்றது. கற்பையாவும் புனார், ப. சிதம்பரம், முன்னாள் மந்திரி புலவர் செங்குட்டன், இது போன்ற பல்வேறு தலைவர்கள் கலந்து விட்டார்கள். அந்தந்த விஷயங்கள் நான் என்ன செய்வேன் என்றால் அதுக்கு உழைத்து விட்டு அதனுடைய பலனை எதிர்பார்க்காமல் வேறு பணிகளுக்கு வந்து விடுவேன். அதேபோல் 1951 அக்டோபர் மாதம் 15 நான் பிறந்தேன். அந்த பிறந்ததில் என்ன சிறப்பு என்றால், அப்பொழுது புதுக்கோட்டையில் நீதிபதியாக இருந்தவர் அவருடைய மனைவியும் முதுமையான முன்னணி மருத்துவருமான டாக்டர் கமலத்தம்மாள் அவர்கள் எனக்கு விசேஷமாக மருத்துவம் பார்த்து எனக்கு ஜெயக்கொடி என்ற பெயர் வைத்தார். அந்த பெயர் தொடர்ந்து விளங்குகிறது. அதே அந்த அம்மா மறக்க முடியவில்லை. இது போன்ற பல்வேறு பணிகள் நம்மளுக்கு பத்திரிகை பணி ஆகட்டும். பொது உடைமை இயக்கத்தில் வந்து நீங்கள் என்னவா இருந்தீங்க? அதோட ஒரு தாக்கம் வந்து உங்களை வந்து எப்படி வந்து இருந்துச்சு? பொது உடைமை இயக்கத்தில் நான் புதுக்கோட்டையில் தூண்களில் ஒருவராக இருந்தேன். புதுக்கோட்டை நகரத்தில் தூண்களாக ஒருத்தர் இருந்தேன். பொறுப்பு நகரச் செயலாளர். ஆனால் மாவட்டம் முழுவதும் KRS என்ற ஒரு தலைவர் பின்னால் நான் இருப்பேன். புதுக்கோட்டை பாலநகர் 1985 உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கப்பட்ட தளபதிகளில் நானும் ஒருவன். ஒரு 26 பேர் கொண்ட அமைப்பு. அதில் நாங்கள் சிறை சென்றோம். இன்று உருவாகியிருக்கிறது 1200 வீடுகள் இருக்குது. பல கோடிக்கணக்கான சொத்து உருவாகியிருக்கு. அதில் எனக்கு என்று ஒரு வீடு வைத்து கொள்ளவில்லை. கேட்டார்கள், வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். மற்ற கட்சி பணிகள் ஏராளமான பணிகள் பண்ணியிருக்கிறேன். கல்யாண சுந்தரம், பாண்டியன், KT ராஜு போன்ற பெரிய தலைவர்களுக்கு எனக்கு நெருக்கம். புதுக்கோட்டையில் அதிகம் நெருக்கமாக இருந்த தலைவர்களில் நானும் ஒருவன். காரணம், நான் இளவயசாகவும் தளபதியாக இருந்ததனால் பெரிய பெரிய தலைவர்களுடன் எனக்கு நெருக்கம் ஏற்பட்டது. பொது உடைமை இயக்கத்தால் எனக்கு பண்படுத்தியது, எளிமையை கற்றுக் கொடுத்தது. தற்பொழுது உங்களோட வயது என்ன? ஏன் இந்த உடல்நலக்குறைவு, திடீர் உடல்நலக்குறைவிற்கு காரணம் என்ன? எனக்கு தற்போது வயது 73. திடீரென்று ஒரு நாள் மயக்கம் வந்தது. உடனே ஃபோன் பண்ணி என்னுடைய சிறிய மகன் சித்தார்த்தனுக்கு ஃபோன் பண்ணி உடனே புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் சேர்த்து விடுதலை என்று சேர்த்து விட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு
நான் சுகர் பேஷண்ட், அப்புறம் வந்து ஹார்ட் பேஷண்ட், அப்புறம் வந்து நீர் பிரச்சனை, இது போன்ற உபாதைகளால் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேல் மெடிக்கலில் இருந்து இப்பொழுது குணமடைந்து வருகிறேன். நடக்க மட்டும் முடியவில்லை. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? உங்களோட நண்பர்கள் வந்து கடைசியாக வந்து உங்களை வந்து எப்போ சந்தித்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர் வாங்கி விசாரித்தாங்களா? உங்களோட நண்பர்கள் பற்றின ஒரு கருத்துக்கள். நீங்கள் சொல்லும் போது யாருக்குமே இல்லாத ஆதரவு எனக்கு இருந்துச்சு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கடைசி காலத்தில் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், யாருமே என்னை வந்து பார்க்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு உணர்வே அற்ற நிலையில் அதிகமான பேர்கள் வந்து ஒரு 70,000 ரூபாய்க்கு மேல் என் மகளும் என் மனைவியிடமும் அவர்களாக தானமாக கொடுத்து என்னை ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள். அதை இல்லாமல் எனக்காக பல டாக்டர்கள் ஃபோன் பண்ணி என் வைத்தியை பார்க்க சொல்லியிருக்காங்க. என்னை வந்து பார்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் பூரா வந்து பார்த்தார்கள். இது போன்று எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுத்தார்கள். என்னுடைய கருத்து வந்து எளிமையாக வாழணும், முடிஞ்ச வரை எல்லாருக்கும் உதவி பண்ணணும். அதன் மூலம் தான் நிறைய செய்ய முடியும். எளிமையாக வாழ்ந்தால் தான் நிறையா செய்ய முடியும். அந்த வகையில் கடந்து வந்திருக்கேன். இதுவரை என் வாழ்க்கையில் ஏமாற்றம் இல்லை. ஆனால் சிறு மனத்தாங்கம் குடும்பத்தில் மட்டும் இருக்கிறது. நான் ஊருக்காக உழைத்தேன், குடும்பத்துக்காக உழைக்கவில்லை என்ற அந்த குறைபாடு வரும். என் மரணம் வரை ஓடும் என்று நினைக்கிறேன். மற்றபடி ஊர் உலகமெல்லாம் என்னை பற்றி பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நெய்ப்பள்ளி கேடி கண்ணசாமி காலாளர் பொண்ணு பேசுறேன். அப்பா வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் வந்து நடத்துறதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு உறுதுணையா இருந்திருக்காங்க. நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்தவர். இப்ப எல்லாருக்கும் நல்லா செஞ்சிருக்காங்க. ஃபேமிலிங்கிறப்ப வந்து நாங்க ஃபேமிலிக்குங்கிறப்ப எதுவும் செய்யல. ஆனா அப்பாவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அப்பா உடல்நிலை சரியில்லாதப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்ப என்னன்னா கையில ஒரு பைசா கூட நான் கொண்டு போகல ஹாஸ்பிட்டலுக்குன்னு. அப்ப வந்து அப்பாவோட பழகின நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், உறவினர் கூட அவ்வளவுக்கு வரல, எதுவும் ஹெல்ப் பண்ணல. அப்பாவோட பழகினவங்க தான் நிறைய பண்ணது, சப்போர்ட் பண்ணி இப்ப காப்பாத்தி ஓரளவு அப்பாவை ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். ஹெல்ப் பண்ணவங்களுக்கு எல்லா அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி.